சுருளியம்மாங்கிற ஒரு இயற்கை விவசாயி வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த அம்மா வந்து ஒரு 60 வயசுக்கு வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா தோட்டங்கள் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இயற்கையான முறையில் வந்து பன்னீர் திராட்சையும் கருப்பு திராட்சையும் அதை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வேலையை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இது ஒரு குடும்ப தொழிலாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விவசாயத்தை வந்து ஒரு குடும்ப தொழிலாக பண்ணால் கண்டிப்பாக அதில் ஒரு வருமானம் கிடைக்கும். அதுலேயும் நஷ்டமும் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அதெல்லாம் கடந்து தான் வந்து ஒரு விவசாயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா வந்து இந்த மண்ணை விலைக்கு வாங்கி தான் இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து அதை பிளாஸ்டிக் பைகளில் போட்டு, அதே மாதிரி இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு குச்சியும் வந்து மற்ற விவசாயிகள்கிட்ட போய் மற்ற இடத்துல விளைஞ்சதை வந்து ஒன்றா என்னமா 1 ரூபாயில் வந்து இந்த குச்சி வாங்கிட்டு வந்து இதை தண்ணியில் ஊற வச்சு இன்றைக்கி அந்த முறையான பக்குவத்தில் வந்து அந்த மண்ணில் போட்டு இப்போ வளர்த்து இதை வந்து அவங்க உற்பத்தி பண்ணி மற்ற நபர்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி மேக்சிமம் வாங்கினா 12,000 கண்டு வரைக்கும் வாங்குறாங்கம்மா. 12,000, 10,000, 15,000. அப்போ அந்த ஒரு 10,000 கண்டு 15,000 கண்டு பண்ணணும்னா அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு நம்மளே கற்பனை பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த ஒரு விவசாயத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மா வந்து இவ்வளவு வயசானாலும் நான் கற்றுக்கிட்டதை வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் கற்றுத்தரணும்னு சொல்லி இன்றைக்கி குள்ளப்புறம் வேளாண் கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்களையும் வரவேற்றிருக்காங்க. அப்படின்னா ஏன்னா மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் வேலை கெடுது நீ ஏப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்த உடனே வாங்கப்பான்னு சொல்லி நம்மளுக்காக இந்த ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. அப்படின்னா நம்ம இந்த அம்மாவை வந்து மதிக்கணும். அதே மாதிரி நாளைக்கு வருங்கால தலைமுறை வந்து விவசாயத்தை முன்னெடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் கேட்ட உடனே நல்லதுப்பா வர சொல்லுப்பா அப்படின்ட்டாங்க. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாயம் மலைஞ்சிடக்கூடாது. இந்த அம்மா மாதிரி நீங்கள் விவசாய நிலத்தில் வந்து இறங்கி பாடுபடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல பெரிய அதிகாரியாக வரணும். அதிகாரியாக வரும்போது ஒரு விவசாயி உங்களை நாடி வந்தாங்கன்னா அந்த விவசாயம் மதிங்க. அவங்க ஏதோ நல்ல விஷயத்துக்கு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக போட்டு கொடுங்க. அந்த விவசாயிகளுக்கான அரசின் உதவிகளோ தெரியாத விஷயங்களை வந்து நீங்களும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த அம்மா வந்து அனுபவ ரீதியாக வந்து ஒரு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு படித்து முன்னேறி நீங்கள் ஒரு துறையில் உட்காரும் போது ஒரு விவசாயம் வந்தால் மதிங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தங்க விலையெல்லாம் கூடிக்கிட்டே இருக்குது. தங்கத்தில் யாருமே அந்த தங்கத்தை வந்து சாப்பிட முடியாது. ஆனால் விவசாயத்தை வந்து பழகிட்டாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு உணவு தான் முக்கிய காரணம். அந்த உணவை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விவசாயத்தை மதிக்கணுமே தவிர தங்கம் வச்சிருக்கேன் பொண்ணும் பொருளும் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் எவனுமே வெளியில் சொல்கிறது கிடையாது. கோடி ரூபா வச்சுருந்தாலும் நான் இவ்வளோ ரூபா வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு விவசாயி வந்து தான் கற்றுக்கிட்டதை வந்து இன்றைக்கி வேளாண் துறை மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லை யாருக்காக இருந்தாலும் சரி சொல்லித்தராங்கன்னா அதுதான் நிலையானது, நிலச்சி நிற்கக்கூடியது. அதனால் ஒரு நல்ல விவசாயம் வந்து நம்ம மதிப்போம். அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து அன்பு அரசு அறக்கட்டளையிலேருந்து நான் நிறைய ஒரு சேவை செஞ்சதில் இந்த அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு சேலையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்களாம் மதிக்கணும். அதனால் நம்மளுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி சேவையில் வந்து பங்கு வருவதனால அந்த அம்மாவுக்கு ஒரு சேவை கொடுக்கலாம். இப்போ சங்கமம் அறக்கட்டளை நிறுவனர் சுரேஷ்குமார் அண்ணனும் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு செயல் செய்யும்போது கூட்டாக சேர்ந்து நல்லபடியான ஒரு இதை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அது நல்ல பலன் கிடைக்கும். அது மாதிரி தான் ஒரு விவசாயி முன்னேறதுக்கு மற்றவங்களும் உதவி செய்யணும். அதை அவங்கள வந்து மதிக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவே வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்ப்பா.